சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ இந்த செடி. இதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குங்க. இந்த செடி வந்துட்டு என்ன பண்ணுமோ, இந்த வேராக வருது பாருங்கள். இந்த வேராக வர்றதில் வந்துட்டு நம்ம வந்து பதியம் போடணுமா. அந்த வேர் தெரியுதுங்களா? நம்மளுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் வச்சேன்னா எனக்கு தெரியல. அதனால் வந்து இந்த செடியெல்லாம் வந்து வேர் வந்து பதியம் போடலாம். இதை வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த செடி இருக்குன்னா இதை வந்துட்டு சும்மா அப்படியே உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டு வேறு இடத்துல நான் வந்து நட்டு வச்சுருக்கேன். வேறு இடத்துல நட்டப்போ அந்த செடிலாம் வந்து நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு. இது ஸ்வீட் பொட்டேட்டோ செடி. இது என்ன பண்ணணும், இந்த மாதிரி இணுக்கி கூட காம்பை வந்து இணுக்கிட்டு இப்போ நம்ம வந்து வேறு இடத்துல வந்து பதியம் போட்டு வைக்கலாம். அது காட்டுறேன் நான். இதில் வந்து இந்த கிளையெல்லாம் இருக்குல்ல, இதுலேருந்து வேர் வந்துட்டு தான் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து வரும். அந்த இதெல்லாம் வேர். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வச்சதுனால தெரியல. இப்போ ஊர்லேருந்து எங்கள் அத்தை வந்திருந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, இதை போல் வந்து செடியை வந்து பதியம் போட்டு வச்சாதான் நல்லா வந்துட்டு கிழங்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் தான் நான் வந்து மற்ற தொட்டியெல்லாம் பதியம் போட்டு வச்சுருக்கிறேன். ஒன்றுமே இல்லை, வீட்டுக்கு வாங்கிட்டு வர சமையலுக்கு வாங்கிட்டு வர ஸ்வீட் பொட்டேட்டோ தான் நான் நட்டு வச்சேன். அதுதான் வந்து இவ்வளோ செடி ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து அதுலேருந்து பிடுங்கிட்டு வந்து நட்டு வச்சது. இது என்ன செடின்னு தெரியல, இது வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து செடி வந்து அங்கேருந்து பிடுங்கிட்டு வந்து நட்டு வச்சது தான். கொஞ்சம் கொஞ்சமாக இணுக்கிட்டு வந்து இது இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், அப்படியே பதியம் பண்ணி அழுத்தி விட்டுட்டு மண் எடுத்துகிட்டு இப்படி மேலே வச்சிடணும். அப்போ தான் வந்து அது வேர் இறங்கிட்டு கிழங்கு வந்து மண்ணில் வந்து இறங்கும். மழை வேறு பெஞ்சிருச்சா. இப்போ இதெல்லாம் வந்துட்டு நல்லா எல்லாமே வந்து வேர் இறங்கும் கிளையா. இதை வந்துட்டு நம்ம வந்து இப்படியே படுக்க வச்சுட்டு மண்ணை வந்து அணைச்சி விடணும். இந்த மண்ணை அணைக்கிறது தான் வந்துட்டு நல்ல ஒரு இது, கிழங்கு இறங்கும். தெரியல எனக்கு ஃபஸ்ட் டைம். செடி வந்து ஆட்டோமேட்டிக்காக அது நாளைக்கு எந்திரிச்சிடும் நாளைக்கு. இப்போதைக்கு மண் அணைச்சி நல்லா அழுத்தி விடணும். இதில் கொஞ்சம் பிடிங்கி வச்சுருக்கேன்னா இதுலேயும் நல்லா வந்திருக்கு. இதையும் வந்து இது எல்லாமே ஸ்வீட் பொட்டேட்டோ தான். இது அங்கே என்ன நான் வந்து வச்சது வந்து இங்கே தான் வச்சேன். அது நல்லா வந்து தளைஞ்சி கிடக்கு பாருங்கள். ஸ்வீட் பொட்டேட்டோ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சேன் நான். இதெல்லாம் நான் வச்சதை பாருங்கள். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு 4 monthsக்கு முன்னாடி வச்சேன். ஸ்வீட் தெரியுதுங்களா? ஸ்வீட் பொட்டேட்டோ இதுதான் நான் வச்சது. இதில் ஒன்று அதில் ஒன்று வச்சேன். அது ஃபுல்லாக வந்து பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு. அதில் கொஞ்சம் மேலே கொஞ்சம் பிடிங்கி வச்சேன். இது அந்த செடி தான். இது என்னென்னா இந்தமாரி நிறைய இந்த வேராக வரும்போது கிளையாக வரும்போது இது வந்து என்ன பண்ணணும், இந்த க்ரோ பேக் வந்து இது சரி கிடையாது. இது வந்து நல்லா அகலமான இந்த க்ரோ பேக் மாதிரி இருக்கணும். இது வந்து இந்தமாரி அகலமான க்ரோ பேக்கில் தான் சாய்ச்சி நம்ம வந்து மண் வந்து அழுத்தி வைக்க முடியும். அதான் நல்லா சூப்பராக வருங்க. உங்களுக்கு நான் வந்து கிழங்கு வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். இதில் பாருங்கள் எவ்வளோ கிளைகள் வந்திருக்குன்னு. ஒரே ஒரு கிழங்கு தான் வச்சேன். 1 2 3 4 5 6 நிறைய கிளைகள் வந்துருச்சு. இது என்ன பண்ணணும்னா இதை வந்துட்டு என்ன பண்ணணும், மறுபடியும் இதை இப்படி உடச்சிட்டு ஈஸியாக உடச்சிடலாம். வேறு க்ரோ பேக்கை தான் வைக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் தெரியல. இது வந்துட்டு ஒரு தடவை வச்சுட்டா போதும்.
ஒரு தடவை வச்சுட்டா போகும். பாருங்க, மரக்கட்டை கார்டனில் இதெல்லாம் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டு கார்டனில் எவ்வளோ வந்து லைக் பண்ணி செய்கிறோமோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து பெனிஃபிட் வரும். இது வச்சுட்டு இது மண் வந்து அணைச்சி விடணும்னு சொல்லுவாங்க. என்ன பதியம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்துட்டு மண் வந்து அணைச்சி விடு. இதில் 2 இது வந்திருக்கு. இது ஒன்று வந்திருக்கு, இந்த பக்கம் ஒன்று வந்திருக்கு. இது எல்லாமே வந்து மண் அணைச்சி விடுறது. ஒரு சும்மா லைட்டாக வச்சாலே நல்லா. இதில் இன்னொன்று வேறு வந்துருக்கு. இந்த சைடு ஒன்று வந்துருக்கு. பதியம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்துட்டு அணைச்சி விடுறதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஊரில் என்ன சொல்லுவாங்க? ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து பிரைட் டெரஸ் கார்டன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. இது வந்து கத்திரிக்காய் வந்து பூத்துருக்கு.